12th physics second midterm exam and important questions and study plan தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So welcome to our channel பசங்களா. So I am molecules man with AR. So நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி important questions பார்க்கறதுக்கு முன்னாடி don't do this mistake. So நீங்க ஒரு எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தயவு செய்து எந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு கரெக்டா. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நியூமரிக் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த நியூமரிக் ப்ராப்ளம்ஸ் பார்க்காம சென்டம் வரும்னு ஒரு நம்பிக்கையில இருக்கிறது. அண்ட் டெரிவேஷனை மனப்பாடம் பண்ணிட்டு போறது. ஸோ அது ரொம்ப தப்பு. ஏன்னா நமக்கு டெரிவேஷன் மொத்தம் அதிகமா இருக்கு கரெக்டா. 5 மார்க்னாலே டெரிவேஷன், 3 மார்க்னாலும் ஒரு சில டைம்ல டெரிவேஷன் கேட்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ டெரிவேஷன் நம்மளால மனப்பாடம் பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ அதனால டெரிவேஷனை மனப்பாடம் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு டஃபா இருக்கிற டெரிவேஷனை கமெண்ட் பண்ணுங்க, நம்ம அதை ஷார்ட்ஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ இப்போ நான் ஒரு இம்பார்ட்டன்ட் தரேன்னா அந்த இம்பார்ட்டன்ட்லையுமே நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க கரெக்டா. ஸோ அப்படி பண்ணால் கட்டாயமாக உங்களுக்கு மார்க் க்ளோஸ் ஆயிருக்கும். அண்ட் இந்த மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுவீங்க, ப்ராப்பராக ஒரு யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போ நம்மளோட யூடியூப் சேனல் பார்ப்பீங்க, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு யூடியூப் சேனல் பார்ப்பீங்க. இப்படி ஒவ்வொரு யூடியூப் சேனலில் பார்க்க நீங்கள் யார் சொல்கிறத படிப்பீங்க, பட் இம்பார்ட்டன்ட் எல்லாரும் சொல்கிறது காமனாக தான் இருக்கும். இம்பார்ட்டண்டாக தவிர்த்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு சில பேர் சொல்லி தருவாங்க, ஒரு சில பேர் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் டெய்லி சேலஞ்ச், ஒரு சில பேர் வேற மாதிரி கூட சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல், ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை செலக்ட் பண்ணி எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த ஒரு யூடியூப் சேனல் வேணாலும் பாருங்க. ஸோ என்னோடது மட்டும் பாருங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மள்தான் ரெகுலரா வீடியோஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம். நானும் எஜுகேஷன் நானும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஐ எம் காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஸோ என்னாலையும் கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியாது. பட் நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பெல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த யூடியூப் சேனல் ப்ராப்பரா கைடன்ஸ் தராங்களோ அந்த யூடியூப் சேனலை பார்த்துக்கோங்க. ஸோ தியரிஸை ஒழுங்கா படிக்காம ப்ராப்ளம்ஸ்க்கு போறது கரெக்டா. ஸோ நம்ம 2 மார்க் ஷார்ட் ஆன்சர்ஸ் ஒழுங்கா படிக்காம 2 மார்க் 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம்ஸ்க்கு நினைச்சு பயப்படுறது கரெக்டா. ஸோ பேக்கே ஃபுல்லா படிக்காம புக்கின் சைடு நினைச்சு கவலைப்படுறது. அண்ட் கிரியேட்டிவ் 1 மார்க் நினைச்சு 2-3 மார்க்கை கோட்டை விட்டுருவோம் கரெக்டா. ஸோ 1 மார்க் நம்ம ஃபுல்லா படிச்சிருப்போம், புக் பேக் 1 மார்க்ஸ் படிச்சிருப்போம். ஸோ 2-3 மார்க் படிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம 1 மார்க் கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ் நினைச்சு கோட்டை விட்டுருப்போம். ஸோ இதெல்லாமே நான் பண்ண தப்பு தான், நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இது தப்பெல்லாம் இதை பண்ணியிருக்கீங்க, அண்ட் இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவா என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாட் ஆர் தி திங்ஸ் ஷுட் ஹவ் லேர்ன் எக்ஸாம். ஸோ நீங்க ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப உங்க கையில என்னெல்லாம் நோட்ஸ், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் எடுத்துருக்கணும், ப்ராப்பர் ஸ்டடி பிளான் இருக்கணும். அது இந்த வீடியோல வந்துடும். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோலயே வந்துடும். ப்ராப்பர் நோட்ஸ், இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதுக்கோட ஆன்சர்ஸோட உங்களுக்கு வேணும். ஸோ இது எத்தனை பேருக்கு வேணும், ஸோ யாருக்கிட்டலாம் ப்ராப்பரான நோட்ஸ் இல்லை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. ஸோ இந்த கமெண்ட்ல பிடிஎஃப்ல நான் என்னெல்லாம் பின் பண்ணி வைக்கிறது, கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் பின் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் பின் பண்ணி வைக்க போறேன். அண்ட் இந்த போன வருஷம் கவர்மெண்டோடைய மினி மெட்டீரியல்னு ஒன்று இருக்கு. ஸோ அந்த மெட்டீரியலையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ நம்ம ஒரு 85 மார்க் எடுக்கணும்னா அந்த மெட்டீரியல் படிச்சா போதும். ஸோ ஃபுல் சிலபஸ்க்கு நான் பின் பண்ணி வைக்கிறேன், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவா. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தெரிஞ்சிருக்கணும் வித் சொல்யூஷனோட. அண்ட் பிஐக்யூஸ் அனலைசஸ் இருந்திருக்கணும். ஸோ இதில் நான் உங்களுக்கு என்னெல்லாம் தரப்போனேன் அப்படின்னா ஸ்டடி பண்ண இந்த வீடியோவில் கொடுத்துருவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் பிடிஎஃபோட தந்துடுவேன், அண்ட் அதுக்கான ஆன்சரோட தந்துடுவேன். இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஓகேவா. அண்ட் ஸ்டடி பிளான் என்ன, ஸோ நம்ம கையில் இன்னும் 35 நாள் இருக்கு ஓகேவா. ஸோ 35 நாள்னா 4 வாரம். இந்த 4 வாரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பண்ண போறோம், 2-3 மார்க் ஆஃப் சாப்டர் 7 பார்க்க போறோம். ஸோ அதுக்கு அடுத்த வாரம் 5 மார்க் ஆஃப் சாப்டர் 7. ஸோ இந்த நடுவுலயே நீங்க எக்ஸ்ட்ரா மற்ற சாப்டர்ஸும் படிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த வாரம் 2-3 மார்க் ஆஃப் சாப்டர் 8 and 9. 8th சாப்டர் ரொம்ப ஈஸி ஓகேவா. அண்ட் 4th வீக் 5 மார்க் ஆஃப் சாப்டர் 8 and 9 தான் பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துலாம். ஸோ ஸ்டடி பிளான் இதான். எப்படி ஒரு வாரத்தில் 2-3 மார்க் 7 சாப்டர்ஸ்க்கு 2-3 மார்க், அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 மார்க், அதுக்கு அடுத்த வாரத்தில் அகைன் 2-3 மார்க், அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 மார்க் ஓகேவா. ஸோ அது நீங்கள் இப்படி பண்ணலாம். 2 வாரத்தில் 3 சாப்டர்ல இருக்கிற 2-3 மார்க்கும், அது மீதி இருக்கிற 2 வாரத்தில் மீதி 3 சாப்டர்ல இருக்கிற 5 மார்க்குனாலும் நீங்க இப்படினாலும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க முன்னாடி சிலபஸ் பார்த்துலாம். சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 7, 8, 9 ஓகேவா. 9 ஒரு சில ஸ்கூல்ஸ்ல இருக்கும், அதுவும் பாதி தான் இருக்கும் 9 ஓகேவா. 7, 8, 9 இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சாப்டர், இம்பார்ட்டன்ட் சாப்டர் அப்படின்னா சாப்டர் 7 தான் ரொம்ப முக்கியமான சாப்டர்.
இதுல இன்னும் ஒரு 20 to 25 மார்க்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ப்ராப்ளம்ஸ் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 1 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இந்த 7th சாப்டர் தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 7th சாப்டர்லயுமே நமக்கு 2-3 மார்க்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. புக்லேட் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. ஒரு 40 to 50 2 மார்க் கிட்ட கொடுத்துருக்காங்க புக்லயே. ஸோ அந்த 50 2 மார்க் படிக்கிறதுக்கு நான் இதுல கொடுத்துருக்க ஒரு 20 2 மார்க் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 20 2 மார்க்கையும் பார்த்துருங்க. அண்ட் 5 மார்க்கு பொறுத்த அளவுக்கு த லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் பை ஐடன்ஸ் பிரின்சிபல், இது வந்து ரெண்டையும் சேர்த்துனா 5 மார்க்ல கேட்கலாம். அதெல்லாம் 3 மார்க்ல கேட்பாங்க. இது நிறைய பேர் ஸ்கிப் பண்ற 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் பேண்ட்வித். ஸோ யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் பேண்ட்வித் சேர்த்தும் கேட்கலாம். இல்லை இதை ஸ்பிளிட் பண்ணி கூட கேட்கலாம். ஸோ ஆனால் இது ரொம்ப முக்கியம். obtain the equation of resolution of optical instrument. ஸோ இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் வேண்டாம். இதுக்கு பதிலா டைஃப்ராக்ஷன் ஆஃப் nth மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஓகேவா? டைஃப்ராக்ஷன் ஆஃப் nth மினிமம் அண்ட் மேக்ஸிமம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் பார்த்துக்கோங்க. அடுத்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதெல்லாமே 5 மார்க். இந்த 5 மார்க்கை நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இட்ஸ் பேண்ட்வித், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், சிம்பிள் மைக்ரோஸ்கோப், டைஃப்ராக்ஷன் ஆஃப் nth மினிமம் அண்ட் மேக்ஸிமம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. முக்கியமான 5 மார்க் டில் பப்ளிக் எக்ஸாம் வர. அண்ட் 8th சாப்டரை பொறுத்தளவுக்கு ஷார்ட் ஆன்சர் ரொம்ப கம்மியான ஷார்ட் ஆன்சர் தான் புக் பேக்ல இருக்கும். ஸோ நீங்க ஷார்ட் ஆன்சர்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க இதில் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் புக் பேக்கை பார்த்துக்கோங்க. சொல்ல 5 மார்க் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஷார்ட்டாக 5 மார்க் கேட்பாங்க. அண்ட் அதே போல டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நீங்க ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனையும் டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து டயக்ராம் வரைஞ்சி கிராஃப் வரையணும். அது லாஸ்ட் பாயிண்ட். இதெல்லாமே கரெக்டா எழுதியிருக்கணும். பட் இது தியரி கொஸ்டின்ஸ் கூட. ஓகேவா? ஸோ நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து நம்மளோட மெட்டீரியல். ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பின் பண்ணி வைக்கிறேன் ஒரு மெட்டீரியல். ஸோ அந்த மெட்டீரியல்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க முடிக்க வேண்டியது ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், டேவிஸ் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அதுக்கு அடுத்து தான் ஃபோட்டோ எமிசிவ் செல்லோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங். அதுக்கு அடுத்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரியா? அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் புரோட்டான். அப்புறம் டேவிஸ் அண்ட் டி ப்ராக்லி ஈக்குவேஷன், லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் 3 மார்க்ல கேட்கலாம். அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் புரோட்டான்ஸும் 3 மார்க்ல கேட்கலாம். ஸோ இதுலயுமே நான் ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ரே கான்செப்ட்ல இருந்து ஷாரா ஒரு 2 மார்க்கோ 3 மார்க் கேட்டுருவாங்க. எக்ஸ்ரே கான்செப்ட்னா எப்படி, அதோட யூசஸ்லாம், எக்ஸ்ரேனா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். லாஸ்ட் 9th சாப்டர், இதுவும் ஒரு பெரிய சாப்டர் தான். இந்த சாப்டர் புக் பேக் நான் கொடுத்துருக்கிறது படிச்சுக்கோங்க. புக்கின் சைட்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், மில்லிகன் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட், ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ரொம்ப முக்கியம், லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அதோடைய பிளாக் டயக்ராம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எக்ஸாம்ல கேட்டாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டேன், அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கீழே கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நல்லா படிங்க, நல்லா எழுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோட வரேன். அண்ட் அதுக்கு அடுத்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.